பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வீட்டில் தனக்கு ஊழியம் செய்த ஒரு யூத மதத்தை சார்ந்த ஒரு வாலிபனை தேடுகிறார்கள். அவன் சில நாட்களாக தன்னுடைய வீட்டுக்கு வராமல் இருந்தான். காரணம் கேட்கிறார்கள். அப்போது அருமை தோழர்களான சஹாபாக்கள், நபியே நாயகமே, அவன் சில நாட்களாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறான், அவன் வீட்டிலேயே தங்கி இருக்கிறான் என்று சொன்னபோது நபிகளார் அவர்கள் உடனே சில தோழர்களை அழைத்து கொண்டு தன்னுடைய ஊழியனுடைய வீட்டை நோக்கி, மதீனாவின் எல்லையில இருக்கின்ற அவனுடைய வீட்டை நோக்கி நடந்து சென்றார்கள், நோய் நலம் விசாரிப்பதற்காக. அங்கே சென்ற நபி அவர்கள் அவனுடைய தலைமாட்டுக்கு அருகாமையிலே உட்கார்ந்தார்கள். தன்னுடைய ஊழியனாக இருந்த அந்த வாலிபனை பார்த்து சொன்னார்கள், யா ஃபுலான் அஸ்லிம், வாலிபனே நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சொன்னபோது அந்த வாலிபன் பக்கத்திலிருந்து தன்னுடைய தந்தையின் முகத்தை பார்த்தார். தந்தை தன்னுடைய தலையினால் சொன்னார், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சஹிக்கனை சொன்னபோது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். நோயாளியாக படுத்துக் கொண்டிருந்த அந்த வாலிபனுக்கு இஸ்லாம் கிடைத்தது. அவர் ஷஹாதா கலிமாவை சொல்லி முஸ்லிமாக ஆகிவிட்டார். இப்போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கரத்தினால் வலது கையினால் அந்த வாலிபனுடைய நெற்றியிலே கை வைத்து ஒரு துஆவை 7 தடவைகள் ஓதினார்கள். ரப்பன் நாஸ் அத்ஹிபில் பஅஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉ ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா என்று 7 தடவைகள் இந்த துஆவை ஓதி அந்த வாலிபனுடைய நோய் குணமடைவதற்காக எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே பிரார்த்தித்தார்கள். அந்த வாலிபன் குணமடைந்து இயல்பு நிலைமைக்கு ஒரு இஸ்லாமியனாக மஸ்ஜிது நபவியை நோக்கி திரும்பி வந்தான் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் மேற்படி ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆம், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய அயல் வீட்டுக்காரர்கள், எம்மோடு ஒன்றாக தொழில் செய்யக்கூடியவர்கள் என யாராக இருந்தாலும் நோய்வாய்ப்பட்டு அவர்கள் நோயாளியாக இருந்தால் சேமநலம் விசாரிப்பது இஸ்லாம் கற்றுத்தருகின்ற ஒரு அழகிய பண்பாடாகும். யார் ஒருவர் காலை நேரத்திலே ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க செல்லுகின்றாரோ, மாலை நேரத்தை அடைகின்ற வரைக்கும் அல்லாஹுடைய 70,000 மலக்குகள் அவருக்காக துஆ செய்கிறார்கள், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக. இதே போல யார் ஒருவர் மாலை நேரத்திலே ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க சென்றாரோ, அவருக்கு ஆறுதல் சொன்னாரோ, அவருக்காக பிரார்த்தனை புரிந்தாரோ, மறுநாள் காலை நேரம் வரைக்கும் இந்த 70,000 மலக்குகள் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே பிழை பொறுக்க தேடுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மட்டுமல்ல, அவர் சுவர்க்கத்தின் கனிகளை பறித்து கொண்டிருக்கிறார், அவர் நோயாளியிடத்திலே தங்கி இருக்கும் நேரம் வரைக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் கூறிய ஹதீஸ் அபூதாவுத் திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உரிமைகளில் ஒன்று, நோய்வாய்ப்பட்டிருக்கிறவனை நலம் விசாரிக்க வேண்டும், அவனுக்கு தேவையான உதவி ஒத்தாசைகளை செய்ய வேண்டும், அவனுக்கு ஆறுதல் கூறி அவனுடைய நோய் குணமடைவதற்காக எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே பிரார்த்தனை புரிய வேண்டும். ஆக இந்த நல்லுறவு என்பது சகோதரத்துவத்தை உண்டாக்கும், இருவருடைய உள்ளங்களையும் இணைக்கும் என்பதற்கான சிறந்த வழிகாட்டல்களாக இருக்கின்றன. எல்லாம் வல்ல இறைவன் நோயாளிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பானாக, அந்த நோய்களிலிருந்து எம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.